வணக்கம். கிருஷ்ணகிரி செப்டம்பர் 6 5 வயது மகனை கிணற்றில் தள்ளி கொன்றுவிட்டு தொழிலாளி தற்கொலை. கடன் பிரச்சனையால் விபரீத முடிவு. கடன் பிரச்சனையால் மகனை கிணற்றில் தள்ளி கொன்றுவிட்டு தொழிலாளி தற்கொலை செய்து கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தாங்கரை தாலுகா சாமல்பட்டியில் ரயில் நிலையம் அருகே ஒரு கிணறு உள்ளது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் மதியம் 12 மணி அளவில் அந்த பகுதியில் ஹரிபிரசாந்த் வயது 37 என்பவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். அப்போது கிணற்றின் அருகில் பர்சு ஒன்றும் 2 காலணிகளும் இருந்தன. இதை பார்த்த அவர் சந்தேகமடைந்து சாமல்பட்டி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். அதன் பேரில் சாமல்பட்டி போலீசார் ஊத்தாங்கரை தீயணைப்பு வீரர்களுடன் அங்கு விரைந்து சென்றனர். தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் கிணற்றுக்குள் இறங்கி தேடியபோது உள்ளே ஆண் ஒருவரும் 5 வயதுடைய சிறுவன் ஒருவனும் பிணமாக கடந்தனர். அவர்களின் உடல்களை தீயணைப்பு வீரர்கள் மீட்டு மேலே கொண்டு வந்தனர். தொடர்ந்து அங்கிருந்த பர்ஸை திறந்து பார்த்ததில் இறந்து போனவர்கள் திருப்பூர் மாவட்டம் நல்லூரை சேர்ந்த பாலாஜி வயசு 37, அவருடைய மகன் கவின் 5 என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் கிடைத்த தகவல்கள் வருமாறு: இறந்து போன பாலாஜி திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவர். திருப்பூரில் தையல் தொழிலாளியாக 15 ஆண்டுகள் வேலை செய்து வந்துள்ளார். கடன் பிரச்சனைக்கு அவருக்கு இருந்து வந்தது. சம்பவத்தன்று காலை 9:30 மணி அளவில் அவரது மனைவி சத்யாவிடம் பணம் வாங்கி வருகிறேன் என கூறிவிட்டு அவரது சொந்த ஊரான திருவண்ணாமலை செல்வதற்காக ரயில் மகன் கவினுடன் ஏறினார். அவர்கள் ரயிலில் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி ரயில் நிலையத்திற்கு வந்தனர். அங்கு இறங்கிய பாலாஜி ரயில் நிலையம் அருகில் உள்ள கிணற்றில் தனது மகனை தள்ளி கொன்றுவிட்டு தானும் குதித்து தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது. கடன் பிரச்சனையால் மகனை கிணற்றில் தள்ளி கொண்டுவிட்டு தந்தையும் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. அதான் குழந்தைய விட்டுட்டு பிரிய முடியாமல் குழந்தையோடு சேர்த்து போயிட்டார். என்ன பண்ணுறது? அதான் குழந்தைய விட்டுட்டு போனால் குழந்தைய எதனா கடங்காரங்க எதனா பண்ணிடுவாங்களோ அப்படின்ற அந்த குழந்தை பாசம் குழந்தையும் சேர்த்து கூட்டின்னு போயிட்டார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.